ராதே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பண்ண போறது வந்து பொங்கல், வடை, சட்னி, சாம்பார். இதுக்கு தேவையானது என்னன்னா, நான் ஒரு 3/4 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன். பச்சரிசி, 1/4 டம்ளர் பயத்தம்பருப்பு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நன்னா அதாவது கொஞ்சம் லேசா வறுத்துக்கோங்க. வறுத்துண்டு அதை நன்னா அலம்பிட்டு இதுக்கு 4 மடங்கு தண்ணி விடணும். 4 மடங்கு தண்ணி விடணும். இப்போ இது 1 டம்ளர்னா 4 டம்ளர் தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வந்து நெய்த்து, பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் ரவை, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, முந்திரி, கொஞ்சம் பொடிச்ச மிளகு, கொஞ்சம் பொடிக்காத மிளகு, கொஞ்சம் ஜீரகம். இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருட்கள். இது ரெண்டுத்தையும் நன்னா வறுத்துண்டு நன்னா அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 மடங்கு தண்ணி விட்டு குக்கர்ல வச்சுட்டு விசில் போட்டுருங்க. அவ்வளவுதான். அது ஆன பிறகு மற்றதெல்லாம் நம்ம சேர்க்கணும். வடை பண்றதுக்கு மாவு ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கேன். அதனால அந்த மாவு இருக்கு. ஸோ மாவு எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சட்னி. அதுக்கு என்ன, கடலைப்பருப்பு, தேங்காய், உப்பு, கொஞ்சம் புளி, பச்சை மிளகா, பெருங்காயம், கொத்தமல்லி இதை வச்சிருக்கேன். இதெல்லாம் நன்னா மிக்சியில் அரைச்சிட்டு தாளிச்சிட்டோம்னா நம்மளோட சட்னி ரெடி. குக்கரில் வச்சிருக்கேன். ஒரு 4-5 சவுண்டு வரட்டும். ஒரு 2 சவுண்டு வந்திருக்கு. வந்த உடனே திறந்துட்டு அப்புறம் காமிக்கிறேன். குக்கர் ஒரு 4-5 விசில் வந்துருத்தோ. இப்போ திறக்க முடியல, இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கு. அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், அந்த பக்கம் கொஞ்சம் எண்ணெயை வச்சுட்டு இது மாவு இருக்கு, அதில் வந்து வடையை கொஞ்சம் போட்டுடலாம். அந்த எண்ணெய் சுடுறதுக்குள்ள நம்ம சட்னிக்கு வச்சிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் அரைச்சிட்டு நல்லா மேலே வந்து தாளிச்சு கொட்டியாச்சு. அதுக்கப்புறம் பொங்கலுக்கு போடுறதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் வறுத்து வச்சுருக்கேன். இதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க. குக்கர் திறந்தாச்சு. இப்போ பாருங்க, நம்மளோட நன்னா மசிஞ்சிருத்து. இதை என்ன பண்ணுங்க, நன்னா மசிச்சு விட்டுக்கோங்க. நன்னா அந்த கரண்டியால் மசிச்சுட்டு அதை அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இங்கே ஒரு வெசலில் வந்து நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டுட்டு அடுப்பை மூட்டிண்டு அதுக்கப்புறம் இதில் வந்து அந்த ஜீரகம், நம்ம உடச்சி வச்ச மிளகு, முழு மிளகு எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் சுட்டு நெய் அதில் இது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா பொரியணும். பொரிஞ்ச உடனே இதையும் போட்டுண்டு கொஞ்சம் பெருங்காயம் போட்டுண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம இந்த இது வச்சுருக்கோம் இல்லையா, பொங்கல் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துடணும். அந்த மிளகு, ஜீரகம் எல்லாம் நல்லா வறுபட்ட உடனே நம்ம இது வச்சிருந்த அரிசி, பருப்பு இதெல்லாம் வேக வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் போட்டுட்டு ஒரு 3/4 டம்ளர் கிட்டத்தட்ட பால் சேருங்க. பாலும் நல்லா கொதிச்ச உடனே என்ன பண்ணுங்க, அந்த ரவையை கொஞ்சம் லேசா தூவி இது பண்ணி விட்டுருங்க. அது வந்து நல்லா பைண்டிங் கொடுக்கும் உங்களுக்கு. அது வந்து நல்லா ஒரு மாதிரி திக்னஸா இருக்கும், உங்களுக்கு சாஃப்ட்னஸும் கொடுக்கும். கொஞ்சம் லேட் ஆனா கூட அது திக்கா இருந்தா கூட உங்களுக்கு வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அவ்வளவுதான். இந்த இறக்கிட்டு நம்ம இது பண்ணி வச்சிருந்த முந்திரி, இது எல்லாத்தையும் போடணும். கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டா நம்மளோட பொங்கல் ரெடி. அவ்வளவுதான். நம்ம பொங்கல் வந்து இறக்கியாச்சு. இது மேல நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு கலரிட்டோம்னா நம்மளோட சுவையான பொங்கல் ரெடி. இன்னைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வடை, அதுக்கப்புறம் முருங்கைக்காய் சாம்பார், பொங்கல், அப்புறம் சட்னி, தேங்காய் சட்னி. இதான் இன்னைக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ். Thanks a lot.